ஹலோ, நீயா? வா. ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தியா? இல்லை, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன். அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். என்ன டல்லாக இருக்க? ஒரு படம் பார்த்தேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன், படம் நல்லா இல்லையா? படம் நல்லா இருக்குது, ஆனால் தியேட்டர்லேயும் சரி தியேட்டருக்கு வெளியிலையும் சரி நடந்ததை பற்றி யோசிச்சா தான் ஏதோ மாதிரி இருக்குது. என்னாச்சு? அதை எப்படி சொல்கிறது? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோ. சரி, சாப்பாடு 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. சரி, டோக்கன் வாங்கி உள்ளே போனால் சில நேரத்தில் நல்ல வெஜிடேரியன் சாப்பாடே போடுவாங்க. சில நேரத்தில் பிரியாணியே போடுவாங்க. ஓகே, நேற்று தயிர் சாதம் போட்டாங்க, அதுவும் அளவா. சரி, அதுக்கும் 150 ரூபா வாங்கினாங்க. அப்போ சாப்பிட வந்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மக்கள் கொந்தளிச்சு போயிருப்பாங்களே. அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. புரிஞ்சிச்சு. கொட்டுக்காளி படம் தானே? சிவகார்த்திகேயன் தயாரிப்பு, விடுதலை கருடனுக்கு அப்புறமா சூரி நடிக்கிற படம் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. சூரியோட ஃபோட்டோவை பெருசாக போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதனால் முதல் நாளில் பெரிய கூட்டம், ஹவுஸ்ஃபுல்லு. அப்புறம் உள்ளே வந்தால் படம் ஃபெஸ்டிவல் டைப்பு. பிரியாணி எதிர்பார்த்து உள்ளே வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் சாம்பார், ரசம், மோர்னு சாப்பாடாவது கிடைச்சிருக்கணும். ஆனால் 150 ரூபாவுக்கு ஒரு கப்பு தயிர் சாதத்தை கொடுத்தா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? தியேட்டருக்குள்ளே ஒரே கூச்சல். அங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒவ்வொருத்தரும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. படம் நல்லா தானே இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. பொறுமையாக பார்த்தா நல்ல படம் தான். என்ன, ஒரு கேரக்டர் ஒரு தெருவில் ஒரு முனையிலேருந்து அடுத்த முனைக்கு வரைக்கும் போனால் நடக்கிறத அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைக்கில், ஆட்டோவில் போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்லேயும் வசனத்துலேயும் ஏதேதோ குறியீடு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா பொறுமையாக பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க தான் அதுக்காக காசு கொடுத்துள்ள வரலையே. அதுக்கு தான் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் 3 பக்கத்துக்கு விரிவாக பாராட்டு பத்திரம் எழுதியிருந்தாரு. அதுக்கு டைரக்டர் தான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு, அதை பார்த்துருக்கலாமே. அப்போது ஒவ்வொரு ஷாட்டும் குறியீடும் ஏன் எதுக்குன்னு புரிஞ்சிருக்குமே. இதைத்தான் அங்கேயும் ஒருத்தர் கேட்டார். அதுக்கு இன்னொருத்தர் சரியான பதிலையும் சொன்னார். என்னென்ன? ஏண்டா, டைரக்டரோட கோணார் உரையை படிச்சுட்டு பரீட்சை எழுதுக்காக நாங்கள் இங்கே வந்தோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திட்டினதையெல்லாம் இங்கே நம்ம பேச முடியாது. கடைசியாக படம் முடிஞ்சு வெளியே வரும்போது யூடியூப்காரங்கள்லாம் இன்டர்வியூக்கு வர்றாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், அந்த டைரக்டர் மட்டும் இங்கே எங்கேயாவது பார்த்தா வெட்டிடுவேன்னு சொல்கிறான். ஆமாம், இதுக்கு தான் இயக்குனர் அமீர் விளக்கமாக பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி படங்களை எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க, மற்ற படங்களோடு சேர்த்து தியேட்டரில் போடாதீங்கன்னு. ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டியதானு சிவகார்த்திகேயன் பேரை குறிப்பிட்டே சொன்னார். ஒரு டைரக்டரை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறதுக்கு அந்த உரிமையை அவனுக்கு யார் கொடுத்தது? எது கொடுத்தது? அவன் கொடுத்த 150 ரூபா தானே. இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி கமர்ஷியலாக விளம்பரம் பண்ணது வன்முறை தானே சொன்னார். அது வாஸ்தவம் தான். ஆனால் அது கமலஹாசன் மாதிரி இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்கிற அறிவாளிகளுக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ பொதுமக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டாங்கல்ல, இனிமேல் இப்படி நடக்காதுன்னு நம்பலாம். இதோட ரியாக்ஷன் சூரியோட அடுத்த படத்தில் தான் தெரியும். ஓப்பனிங் டேயில் இந்த எஃபெக்டை ஓவர்டேக் பண்ணால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்போ திருந்திக்குவாங்க. அது எப்படியோ போகட்டும்.
நீ படத்தை பற்றி சொல்லு. அதை சொல்லணும்னாலும் தியேட்டரில் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். சொல்லு. எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க, 5 பேர். படம் ஓடிக்கிட்டு இருந்தப்போ இவங்க பாட்டுக்கு கமெண்ட் அடித்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க 1000 ரூபா கொடுத்து உள்ளே வந்திருக்காங்க. விடுதலை, கருடன் மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தை பார்க்கலான்னு வந்த சாதாரண ரசிகருங்க. அவங்களுக்கு இந்த படம் முழுசாக புரியல. அதனால் ஒவ்வொரு காட்சிக்கும் வசனத்துக்கும் கமெண்ட் அடித்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, தியேட்டருக்குள்ளே நிறைய பேர் இப்படி தான் கமெண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. என்ன எல்லாம் கூச்சலாக தெரிஞ்சுது. இது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலிங்கிறதுனால அவங்க சொல்கிறது தெளிவாக கேட்டுச்சு. பொறுமையாக படம் பார்க்குறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமே. ஆமாம். அவங்க ரியாக்ட் பண்ணலையா? பண்ணாங்களே. ஒருத்தர் இந்த ஃபேமிலியில் அதிகமாக சிரிச்சிட்டு இருந்த ஒரு லேடிகிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார். எப்படி நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் எப்படி படம் பார்க்குறதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த லேடி என்ன சொன்னாங்க? ஏன் நாங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாதா? கமெண்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்களும் 150 ரூபா காசு கொடுத்து தான் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதோட ஆதங்கப்பட்ட நண்பர் சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் அந்த அம்மா இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. அதுதான் அவங்கள பார்த்து, சே இப்படி உள்ள வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளை படம் பார்க்க விட மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்தால் எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிடுச்சு. அப்படி என்ன தான் சொன்னாங்க? அப்படி என்ன தான் புரிஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்ருக்கீங்க, அதை கொஞ்சம் சொன்னால் நாங்களும் பார்த்து ரசிப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லியிருக்கலாமே. என்னத்தை சொல்கிறது? உங்களுக்கு புரிஞ்சல, எங்களுக்கே புரியலையே. புரியலையா? ஆமாம். ஒவ்வொரு காட்சியிலையும் வசனத்துலையும் ஏதோ குறியீடு இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ஒன்றை பார்த்து அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த காட்சியில் வசனம் வந்துடும். அப்போ அதை பற்றி யோசிப்போமா, இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்போமா? அப்போ அவங்கள தப்பு சொல்ல முடியாது. இயக்குனர் அமீர் சொன்னது தான் கரெக்டு. ஆமாம். சரி, உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. சுருக்கமாக சொல்லு, நல்ல படமா கெட்ட படமா? அதுக்கு கமல் பட டைலாக் தான் பதில். தெரியலையாப்பா? ஓ, அதுதான் இப்படி டல்லாக இருக்கியா? ஆமாம். படம் பார்த்தேன்னு சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆனந்த விகடனில் இதுக்கு 57 மார்க் போட்டது வந்து கேட்கவே வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் பெரிய பிரச்சனையே. பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பிடிக்கலன்னு சொன்னால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லைன்னு முத்திரை ஊற்றிடுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. உனக்கு பரவாயில்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பதில் சொல்லாமல் தப்பிச்சுக்கலாம், ஓடி ஒளிஞ்சுக்கலாம். நான் ஒரு படத்தை பார்த்து பெத்த பையன்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் வீட்டிலேருந்து ஓடி வந்திருக்கேன். அப்படியா? அது என்ன படம்? வாழை. அது நல்ல படமாச்சே. டைரக்டர் மணிரத்னம் கூட பாராட்டி பேசியிருந்தார். ரஞ்சித் அதை பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தார். தங்கலான் படத்தையே தூக்கி சாப்பிட்டு சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. எல்லாம் சரிதான். மணிரத்னம் சொன்னாருன்னு தான் ரொம்ப நாளாக சினிமாவுக்கு போகாத நம்ம ஃபேமிலி கூட அந்த படத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதான் கூப்பிட்டு போனேன். அப்புறம் என்னாச்சு? படம் நல்லா இல்லையா? படமெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ புரியலையா? இது அந்த மாதிரி படம் கிடையாது. உண்மையிலேயே கமர்ஷியல் படம் தான். எல்லாம் புரியும். எல்லாரும் ரசித்தாங்க, சிரித்தாங்க, அழுதாங்க, திருப்தியாக வெளியே வந்தாங்க. அப்புறம் என்ன? இங்கேயும் சினிமாவில் இருக்கிறத விட தியேட்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எப்படி சொல்கிற? படத்தில் ஸ்கூலுக்கு போகிற பையன் டீச்சரை சைட் அடிக்கிறதா கதை வரும். நீயும் பார்த்துருப்பியே. ஆமாம். அந்த போர்ஷன் தானே சினிமாவிலேயும் மேஜர் பார்ட்டு. அதை தானே எல்லோரும் ரசித்தாங்க, சிரித்தாங்க. ஆமாம். தியேட்டரில் எல்லோரும் தான் ரசித்தாங்க. அதுக்கு என்ன இப்போது? நிறைய பேர் குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு படம் பார்க்க வந்தாங்களா? ஆமாம். சிரித்து ரசித்தாங்களா? கை தட்டினாங்களா? ஆமாம். பெரியவங்களும் ரசித்தோமா? ஆமாம். அதுதான் என் பையன் கேள்வி கேட்குறான். என்னென்ன? ஸ்கூல் பையன் டீச்சரை சைட் அடிக்கிறத பார்த்து நீங்கள் எல்லாம் ரசிச்சிங்க, சிரிச்சிங்க, கை தட்டினீங்க. அதனால் நான் சொல்கிறத நீங்கள் எதிர்க்க மாட்டீங்கன்னு நம்புறேன்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொல்கிறேன்னு கேட்டால், நான் ஏன் டீச்சரை லவ் பண்ண போகிறேன்,
ஒர்க் அவுட் ஆனால் டேட்டிங் கூப்பிட்டு போயிடுவேன், நீங்கள் அப்செக்ட் பண்ணக்கூடாதுன்னு என் முகத்துக்கு நேராக சொல்கிறான். இது சினிமா, அதுவும் 30 வருஷம் முன்னாடி நடந்த கதை. சின்ன பசங்களுக்கு வர க்ரஷை பற்றினதுன்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாமே. சொன்னேனே, அதுக்கு அவன் சொன்ன பதிலை கேட்டு தான் ரொம்பவும் ஆடி போயிட்டேன். அப்படி என்ன கேட்டான்? நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? ஸ்கூலுக்குள்ளேயே குதிரை வெட்டிக்கிட்டு இருந்தது உங்கள் காலம். நீங்கள் எப்போவாவது சினிமாவுக்கு போனால் இல்லை டிவியில் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இருக்கிறது யூடியூப்பு, ஓடிடி காலம். எல்லாமே எங்கள் உள்ளங்கையில் தெரியுங்கிறான். கிண்டர் கார்டனில் டீச்சரோட கர்ச்சீப்பை எடுத்து வச்சா அதுக்கு பேர் அஃபெக்ஷன். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எடுத்து வச்சு மோந்து பார்த்தா அதுக்கு பேர் க்ரஷ். ஹை ஸ்கூலில் எடுத்து வச்சு மோந்து பார்த்தா அதுக்கு பேர் லஸ்ட்டு அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, அலைகள் ஒரு மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு புதுசு, எங்களுக்கு பழசு. காதலுக்கு மரியாதை, துள்ளுவது இளமை அப்படிங்கிற படங்களை எல்லாம் நாங்கள் ஓடிடிலையும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் எங்களுக்கு க்ரஷை பற்றியெல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க அப்படிங்கிறான். பாடத்தில் அந்த பையன் கர்ச்சீப்பை மோந்து பார்க்குறானே, அது க்ரஷ்ஷா லஸ்டான்னு எங்கிட்டயே கேட்குறான். யோசிக்க வேண்டிய விஷயந்தான். படம் பார்க்குற தலைமுறையை பற்றி யோசிக்காமல் படம் எடுத்தால் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தியா? இது ஒரு கலைப்படைப்பு, ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கலாமே. சொன்னேனே, அதுக்கும் பதில் சொன்னானே. என்ன சொன்னா? சும்மா ரீல் விடாதீங்க, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் கார்ட்லேயே போடுறாங்க. எண்டில் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றின நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை காட்டுறாங்க. மாரி செல்வராஜ் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவரோட வாழ்க்கை தான் இந்த கதைன்னு. நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி மழுப்பிடாதீங்க. அந்த காலத்தில் டீச்சரை சைட் அடித்த ஒரு பையன் மாரி செல்வராஜ் மாதிரி வளர முடியும்னா, இந்த காலத்தில் டீச்சரை சைட் அடித்தா நாங்கள் அதை விட வளர மாட்டோமா அப்படின்னு ஸ்ட்ராங்காக கேட்குறான். ஐயோ, அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். இதுதான் சினிமா எஃபெக்ட். இதுக்கெல்லாம் மாரி செல்வராஜ் மாதிரி அறிவாளிங்க தான் பதில் சொல்லணும், நம்மளால முடியாது. சரி, அதை விடு. இப்போ நீ என்ன பண்ண போகிற? இந்த 2 எஃபெக்ட்ஸையும் மறக்கிறதுக்கு ஒரே வழி ஜமா தான். வர 6ஆம் தேதி ஜமாவுக்கு நம்ம பாராட்டு விழா வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண போகலான்னு இருக்கேன். முதல்ல அதை பண்ணு, நான் அப்புறமா வரேன். ஆமாம், இப்படியே தான் போக போறியா? நெய் அடிக்காமல் தாடியும் தலையுமா? ஆமாம், இதுக்கு என்ன குறைச்சல்? நானாக இருந்தால் தப்பா? குறைச்சலும் இல்லை, தப்பும் இல்லை. ரஜினிகாந்த் மாதிரி வளர்ந்துட்டு இப்படி போனால் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னு மதித்து மரியாதை தருவாங்க. நாம் இருக்கிற நிலைமையில போனால் ஐயோ பாவம் கஷ்டத்தில் இருக்காருன்னு சிம்பதியாக பார்த்து விலகி போயிடுவாங்க. அதனால் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, ஆனால் மற்றவங்களை பார்க்க போகிறப்போ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இரு. அப்போ தான் நீ சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. சரியா? அது